இல்ல கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. சிற்பி ஒருத்தர் ஒரு நடன பெண்ணோட சிற்பத்தை செதுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கமா வந்த பெரியவர் வந்து, ஏன்பா ஒரே மாதிரி 2 சிற்பத்தை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் செதுக்கின சிலையில ஒரு சின்ன குறை வந்துடுச்சு, அதனாலதான் திருப்பி நான் சிலைய செதுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரு குறையும் தெரியல. ஐயா, அந்த சிலையில அதோட கன்னத்துல சின்னதா ஒரு வெட்டு விழுந்துருச்சு, அதனாலதான் மறுபடியும் செதுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெரியவர் இந்த சிலைய எங்க வைக்க போறாங்கன்னு கேக்குறாரு. அந்த கோபுரத்துக்கு மேல வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இங்கேந்து ஒரு 30 அடி உயரத்துல அந்த வெட்டு யாரு கண்ணுக்கும் தென்படாதே, அதுக்காக நீ இன்னொரு சிலைய செதுக்குறியா அப்படின்னு கேக்குறார். அந்த சிற்பி 2 பேருக்கு அது கண்ணுக்கு தெரியும், ஒண்ணு எனக்கும் இன்னொன்னு இறைவனுக்கும் அப்படிங்கிறார். மனமும் சிந்தனையும் தூய்மையா இருந்தா நம்ம சொல்லும் செயலும் அதை வெளிப்படும். உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்ததுலயே ரொம்ப மனசு தூய்மையானவரு அப்படின்னு நீங்க நினைக்கிற நபரை கமெண்ட்ல சொல்லுங்க.